ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா, காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி ஊற்றியாச்சு. இப்போ சுவையான அழகான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயமும் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி நல்லா ஒரு 100 வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டு அதுக்கு பிறகு தக்காளி நல்லா 3 பழம் தக்காளி பழம் போடுங்க. எப்பயுமே மீன் குழம்புக்கு தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாக போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு போட்டாச்சு. நான் எப்பயுமே காரக்குழம்புக்கு வந்து பெருங்காயத்தூள் போடுவேன். ஆனால் மற்றவங்க எப்படி போடுறாங்க தெரியாது. பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறோம்னா, நம்மளுக்கு வந்து வயிற்றில் வந்து இந்த அல்சர் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, உரப்பு குழம்பு சாப்பிடும்போது. அதனால தான் பெருங்காயத்தூள் போடுறது. இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து என்னோடய தம்பி போலீஸாக இருக்காப்புல, சூப்பராக மீன் குழம்பு டேஸ்ட்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாப்புல. அதே மாதிரி தான் நம்ம வீட்டு மிளகாப்பொடி, ஆச்சி குழம்பு பொடி, இது மீன் மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். அதில் வர காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு சீரகப்பொடி, சோம்பு பொடி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மீன் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நான் இது நல்லா இருக்குமான்னு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து வச்சேன். எனக்கு அந்த டேஸ்ட் மீன் குழம்பு தான் இப்போ பிடிச்சிருந்துச்சி. இப்போ மீன் குழம்பு எல்லாம் தாளித்து விட்டு புளி கரைசல் ஊற்றியாச்சு. நம்ம வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகா, நம்ம வீட்டுக்கு கீழே சும்மா தண்ணி விழுகிற இடத்துல மிளகாய் செடி இருக்குது. அந்த மிளகாய் செடியில் உள்ள காய் தான் மிளகாய் காய் பிடிங்கிட்டு வந்து இப்போ போட்டிருக்கோம். இது நேற்று வாங்கிட்டு வந்த மீன் ஃப்ரிட்ஜில் கழுவி வச்சுருந்தேன். மண்டை வாலும் நம்மளுக்கு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மண்டை வாலும் போட்டுதான் இப்போ குழம்பு வைக்கிறோம். குழம்பு வச்சு என் மகளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையாக இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிடணும்னு. அதனால் இன்றைக்கி இட்லியும் மீன் குழம்பும் அவளுக்கு வச்சு கொடுத்துட்டேன். அவள் வந்து இன்றைக்கி நியூட்ரிஷன் சென்டரில் வந்து இன்றைக்கி மீட்டிங்னால் காலையிலையே சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாப்புல. கொஞ்சோண்டு உப்பு பத்தலைன்னு இப்போ மீன் குழம்புக்கு உப்பு போட்டாச்சு. குழம்பும் வச்சாச்சு. பாருங்கள் என்ன அருமையாக என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சுட சுட சாதம் தான் வடிச்சிருக்கோம். நேற்று வச்ச ரசம், மீன் குழம்பு, தேங்காய் சட்னி, இட்லி தான் இன்றைக்கி நம்மளோட சாப்பாடு. ஓகே பாய். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.